அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் வீக்கு என்ன அப்படிங்கிறத யோசித்தோம் அப்படின்னாலே அது பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதான். நெக்ஸ்ட்டு வீக்கில் விகாவோட வீக்காக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு கேட்கணுன்னு இருந்தது. இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியலைங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்றது வராது அப்படின்னு தான். அதாவது வெண்ணிலா இருக்காங்க இல்லையா, வெண்ணிலாவுக்கு ஃப்ளாஷ்பேக் வராதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷார்ட்டாக வந்து இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டார் இல்லையா, எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு காவேரிங்கிற ஒரு பொண்ணோட, இந்த பொண்ணு தான் அப்படின்னு ஃபோட்டோலாம் காட்டுறாரு விஜய். அதனால வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் வராது. அது கொஞ்சமாக வந்து வெண்ணிலாவாக வந்து இப்படியெல்லாம் நம்ம இருந்தோமே, நம்மளோட இருந்தாரே, அப்போ நம்ம வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா வந்து விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. ஆனால் நிச்சயமாக வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் போகாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்போது ஃப்ளாஷ்பேக் சீனெல்லாம் போச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் ஆகிரும் அப்படிங்கிறதுனால. ஆனால் விகாவோட டேவாக இருக்குமா, இருக்கணும். விகாவோட வீக்காக இருந்தால் செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீக்கு காவேரி வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுவாங்க. போனதுக்கப்புறமா நிவீனை பார்த்து பேசுகிறாங்க. நிவீன்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, இப்போ அதிகமாக இப்போ குமரனோட அம்மாலாம் வராங்க இல்லையா, இப்போ கங்காவோட ப்ரெக்னென்ட்டு, கங்கா வந்து மாசமாக இருக்கிறது, கங்கா வந்து சந்தோஷமாக இருக்கிறது, குமரன் கங்காவோட வீக்காக இருக்குமோ நெக்ஸ்ட் வீக்கு அப்படின்னு சொல்லி தோணுது எனக்கு. கண்டிப்பாக அப்படி தான் இருக்க போகுது. இப்போ என்ன கங்கா மாசமாக இருக்கா அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கர ஹாப்பியாக இருவாங்க இல்லையா, அந்த செலிப்ரேஷனில் போயிடுவாங்க, காவேரியை மறந்துடுவாங்க அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். வெண்ணிலாவை அதுக்கப்புறமா அப்பப்போ வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போ நியூ என்ட்ரியாக ஒருத்தர் வந்திருந்தார் இல்லையா, அவர் வந்து வெண்ணிலாவோட மாமா இருப்பாரா அப்படின்னு சொல்லி தெரியல. மாமாவாக இருந்தால் நல்லா தான் இருக்கும், சீக்கிரமாக வெண்ணிலா ட்ராக்கை முடிக்கலாம். ஆனால் அது எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி தெரியல. அவரை பார்த்தா பயங்கரமான மீசமாக வச்சுருக்காரு. அவர் வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்டியே, அவளுக்கு யாரும் இல்லை, அவங்க வீட்டாளுக்கு தான் வந்து இந்த மாதிரி அவங்க அம்மா அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க, நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு வந்து ஏதாவது சண்டைக்கு வந்தால் விஜய் என்ன பண்ணுவார், அது ஒன்று இருக்கு இல்லையா. அதுக்கப்புறமா வந்து அவரை சமாளித்து வெண்ணிலாவை சமாளிக்கணும். அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்காவுக்கும் குமரனுக்கும் பயங்கரமாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும்போது அதை பார்த்து காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது விஜய்கிட்ட போய் சொல்லவும் முடியாது. விஜய் வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்க போகிறாரு, எங்கள் தாத்தா பாட்டி வீட்டிலே தான் இருக்க போகிறாரு. இருக்கும்போது அப்பா அவர் அங்கேயே இருக்கிறாரே, வெண்ணிலான்னு இருக்கிறாரே, நம்ம எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு யோசித்தாங்க அப்படின்னா அது கஷ்டம் தானே. வெண்ணிலா பற்றி காவேரி நம்ம அவர் கஷ்டத்தில் இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலுமே விஜய் நமக்காக வரலையே அப்படின்னு யோசிப்பாங்க. காவேரி கண்டிப்பாக யோசிப்பாங்க. அது யாருக்காக இருந்தாலும் தோண தான் செய்யும். காவேரிக்கு கண்டிப்பாக தோணும், நம்மளும் அதில் அக்ரி பண்ணுறோம். ஆனால் காவேரி வந்து விஜய்கிட்ட சொன்னால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசிக்கும் போது சொல்லாமல் இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிறது டைரக்டர் யோசிச்சுருக்காங்க. வெண்ணிலாவோட ட்ராக்கை வந்து ஈஸியாக முடிச்சு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஃப்ளாஷ்பேக் வராது மக்களே. கண்டிப்பாக வந்து நான் யோசிக்கிறேன், ஃப்ளாஷ்பேக் சீனெல்லாம் போய் ஆஃப் சாரி மாடலில் போய் அங்கங்கே சுற்றுனதெல்லாம் யோசித்தலாம், அப்படியெல்லாம் வராது. இந்த ஒரு சீனு அது ஃப்ளாஷ்பேக்குன்னு அந்த ரிங்கு மேட்ரை மட்டும் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அது ஓகே தான். அது வந்து அது அந்த அதிர்ச்சி ஆகிட்டார்ல. இப்போ அது அந்த ரிங்கு மேட்ரை கொண்டு வந்ததுனால தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை ஓப்பனாக சொல்லியிருக்காரு விஜய் இல்லையா. அதனால் வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் வராது நம்ம யோசிக்கிற மாதிரி. சும்மா ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்க வெண்ணிலாவோட ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ காவேரி ஃபோட்டோ, கல்யாண ஃபோட்டோ இதெல்லாம் காட்டும் போது அவங்க வந்து ஒரு நல்ல மனநிலைக்கு தான் வருவாங்க. யார், நம்மளோட வெண்ணிலா. அதுக்கப்புறமா வந்து என்ன விஜய் நான் இப்படி இருந்தேனே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் வெண்ணிலா, நானும் ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தேன், நான் கல்யாணம் பண்ணி 1 வருஷம்தான் ஆகுது, இவ்வளோ நாளாக நான் வந்து உன்னை மட்டும் நினச்சிட்டு இருந்தேன், நீ எங்கே இருந்த எது என்னன்னு தெரியல, என் ஒய்ஃபு தான் உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்தான் இங்கே, தெரியுமா உனக்கு, நீ எங்கே இருந்தேன்னு நான் எவ்வளோ நாளாக தேடினேன் தெரியுமா, அவட்ட சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவள் வந்து
உன்னை தேடி கண்டுபிடிச்சி உன்னோட மூஞ்சியே அவளுக்கு தெரியாது. வெண்ணிலான்ற பேரை வச்சு உன்னை தேடி கண்டுபிடிச்சி என்னோடய பர்த்டே அன்னைக்கு அவள் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தா தெரியுமா, என் ஒய்ஃப் அவ்வளோ நல்லவ, காவேரி அவ்வளோ நல்லவ தெரியுமா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட காவேரியை பற்றி பெருமையாக எடுத்து சொல்லும் போது அதை வெண்ணிலாவுக்கு வந்து காவேரி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அப்போ நம்மளை கூட்டிகிட்டு வந்து அவங்க இங்கே சேர்த்துருக்காங்க, இல்லைன்னா நம்ம விஜயை பார்த்துருக்கவே முடியாது, அப்போ அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காவேரியை மீட் பண்ணி விஜய்க்கு நீங்கள் தாங்க சரியான ஆள், நீங்கள் ஏன் விஜய் பிரிஞ்சிருக்கீங்க, வாங்க நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு காவேரியை விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு வெண்ணிலா முயற்சி பண்ணுறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அடுத்தடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் நடக்கும். நான் சடனாக நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா கங்காவோட மாசமாக இருக்கிறது, குமரன் சந்தோஷமாக இருக்கிறது, குமரனோட அம்மா வராங்க. அம்மா கங்கா மாசமாக இருக்காமா அப்படின்னா மருமகளை பார்க்குறதுக்கு வராங்க. அவங்க வந்து ஒரு சின்ன ட்ராமா நல்லாயிருக்கும், கொஞ்சம் காமெடியாக போகும் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்சம் காட்டுவாங்க அப்படிங்கிறதான். விஜய் காவேரியை வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணியே வச்சுட்டுப்பாங்க, ரெண்டு பேருமே மீட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. காவேரி அழுதுகிட்டே தான் இருக்க போகிறாங்க. போங்க, அது மட்டும் தெரிஞ்சிச்சு எனக்கு. காவேரி அழுதுகிட்டே தான் இருக்க போகிறாங்க, அழுது கஷ்டந்தான் பட போகிறாங்க அப்படிங்கிறது. ஏன் அழுகாதீங்க காவேரி அப்படிங்கிறது தான் நம்மளோட சைட்லேருந்து நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனாலும் நடக்காது அப்படிங்கிறதான் பார்ப்போம். சரிங்களா? வெண்ணிலா கிட்ட காவேரியை பற்றி எடுத்து சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து விஜய் சொல்லுவார் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? சொன்னால் மட்டும்தான் விஜய் காவேரியை பற்றி வெண்ணிலா புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்போ செம்ம சீனு வந்து வெண்ணிலா சேர்த்து வச்சுட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக விஜய் சொல்லுவார். ஏன் அப்படின்னா இன்றைக்கி சொல்லிட்டாரே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இங்கே பாரு இதுதான் என்னோடய ஒய்ஃபு, எங்கள் மேரேஜ் டைமில் எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டாரே. அப்போ முடிஞ்சு போச்சுல்ல எல்லாம், இல்லையா மக்களே? செம்மங்க. விஜய் இன்றைக்கி வந்து அந்த இது சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜய் வந்து சடனாக வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இங்கே பாரு அப்படின்னு, எப்படி கல்யாணம் ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சு, அதை அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. அவங்கக்கிட்ட சொல்லியாச்சுல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுல. அவங்க யோசிப்பாங்க, வெண்ணிலா வந்து என்ன யோசிப்பாங்க, எப்படி கல்யாணம் ஆச்சு, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. விஜய்கிட்டே கூட என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ விஜய் சொல்வார் இதுதான் விஷயம் அப்படின்னு. அப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக வெண்ணிலா வந்து புரிஞ்சுப்பாங்க. அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப விஜய் புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. செம. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய் சொன்னது. விஜய் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு விஜய் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பர் விஜய் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அவ்வளோ அழகாக வந்து அது கோவப்படாமையும் சொன்னார், எந்த டக்குன்னு சொன்னார், அது நல்லா இருந்தது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன விஜய் அது எந்த ஒரு பொண்ணுக்குமே அது ஷாக்கிங்காக தான் இருக்கும். என்னடா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அதை அடுத்து உட்காந்து பேசலாம், உட்காந்து பேசும்போது அதுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதான். ஆனால் வந்து அடுத்தடுத்து செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் காவேரி வந்து நிவின்கிட்ட சொல்கிறதாங்க எனக்கு பிடிக்கல. நிவின்கிட்ட ஏன் சொல்லணும், ஃப்ரெண்டு தான் இருக்கட்டும், நிவின்கிட்ட சொல்லாமையே மனசில் வச்சுக்கிட்டே கூட இருக்கலாமே தவிர்த்து நிவின்கிட்ட சொல்லாதீங்க காவேரி, ஃபஸ்ட்டு விஜய்கிட்ட தான் சொல்லணும், விஜய்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான். ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து விஜய்கிட்ட சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால் வந்து நிவினுக்கு தெரிய வரதான் நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம மக்களும் விகா ஃபேன்ஸுமே வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. எனக்கு என்னமோ நிவினுக்கு தெரிய வர்றது எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறது தான், எனக்கு விரும்பலை நான். அது வந்து விஜய்கிட்ட சொன்னால் தான் எனக்கு கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் கூட மனசுக்குள்ளே காவேரி வச்சிட்டு இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் கூட காவேரி வந்து விஜய்கிட்ட நேரடியாக சொன்னால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது டைரக்டர் முடிவு தான், என்ன பண்ண போகிறாரோ டைரக்டர் சார் நீங்கள் அதை கன்சல்ட் பண்ணுங்களேன். நீங்கள் வந்து காவேரியை வந்து விஜய்கிட்ட சொல்கிற மாதிரி இப்போ கொண்டு வராட்டியும் கொஞ்சம் நாள் ஆனால் கூட அவர்கிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் சீன் எடுங்களேன். நிவின்கிட்ட சொன்னது வேண்டாம், அதை போடாதீங்க, டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான். ஆனாலும் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல, பார்க்கலாம். இப்போ சண்டே ப்ரொமோ நமக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னா, இப்போ கங்கா மாதமாக இருக்கிறது தான் வரும் சண்டே.
இல்லைனா காவேரி விஜய் வந்து தேடி வராரு, தேடி வந்துன்னு அங்கே காவேரி இருக்க மாட்டாங்க, அங்கே ஃபீல் பண்ணிட்டு படுத்துருக்கிற மாதிரி அந்த சீனு எமோஷ்னலான சீனோட தான் சாட்டர்டே சண்டே ப்ரோமோ கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ்